பரபரப்பான அகெஹிர் கிராமத்தின் மையத்தில் முல்லா நஸ்ருதீன் ஒரு நன்கு அறியப்பட்ட நபராக இருந்தார். அவரது புத்திசாலித்தனம், ஞானம் மற்றும் நகைச்சுவையான மற்றும் நுண்ணறிவுள்ள வழிகளில் மோதல்களை தீர்ப்பதற்கான திறமை ஆகியவற்றிற்காக மதிக்கப்பட்டார். ஒரு குளிர்ந்த குளிர்கால மாலை, சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி தெருக்களில் மர புகை மற்றும் சமையல் தீயின் வாசனை நிரம்பிய போது ஒரு வினோதமான சம்பவம் நிகழ்ந்தது. அது மீண்டும் முல்லா நஸ்ருதீனின் தனித்துவமான திறமைகளை அழைக்கும். கடினமான காலங்களில் விழுந்த ஹசன் என்ற ஏழை சந்தையில் அலைந்து திரிந்தார். அவர் பல நாட்களாக சரியான உணவு சாப்பிடவில்லை. அவரது வயிறு பசியால் கூச்சலிட்டது. அவர் பல உணவு கடைகளை கடந்து செல்லும் போது புதிதாக சமைத்த உணவுகளின் மயக்கும் நறுமணம் காற்றில் பரவியது. இதனால் அவரது பசி இன்னும் அதிகமாக இருந்தது. ஒரு பெரிய பானை சூப் கொதிக்கும் ஒரு குறிப்பாக அழைக்கும் கடையில் ஹசன் இடைநிறுத்தப்பட்டார். யூசுப் என்ற பணக்கார மற்றும் பேராசை கொண்ட அந்த விற்பனையாளர் தனது சுவையான சூப்களுக்கு பெயர் பெற்றவர். அதை அவர் அதிக விலைக்கு விற்றார். ஹசன் ஒரு கணம் அங்கே நின்று சூப்பின் வாசனையை அனுபவித்தார். அதை ருசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரது வாயில் நீர் வடிந்தது. ஒரு கிண்ணத்தை வாங்க முடியாமல் ஹசனுக்கு ஒரு யோசனை வந்தது. அவர் தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு பழைய ரொட்டியை எடுத்து அதன் நறுமணத்தை பிடிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் அதை ஆவியில் மிதக்கும் பானையின் மீது வைத்திருந்தார். பணக்கார சுவையான வாசனையை அவர் சுவாசித்த போது அவர் ஒரு இதயபூர்வமான உணவை சாப்பிடுகிறார் என்று நினைத்தார். ஒரு கணம் அவரது கற்பனை வாசனையை ஒரு விருந்தாக மாற்றியதால் அவர் சற்று ஆறுதலை உணர்ந்தார். இருப்பினும் யூசுப் ஹாசனின் செயல்களை கவனித்து உடனடியாக கோபமடைந்தார். கோபத்தால் முகம் சிவந்த நிலையில் அவர் ஹசனை நோக்கி விரைந்தார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள்? யூசுப் கத்தினார். பணம் கொடுக்காமல் என் சூப்பின் வாசனையை நீங்கள் திருட முடியாது. அதிர்ச்சியடைந்த ஹசன் விளக்க முயன்றார். நான் திருடவில்லை ஐயா. நான் சூப் வாசனை மட்டுமே பருகிக் கொண்டிருந்தேன். அதை நான் எடுக்கவில்லை என்றார். ஆனால் யூசுப் மனம் தளரவில்லை. என் சூப்பின் வாசனை அதை மதிப்புமிக்கதாக மாற்றுவதில் ஒரு பகுதியாகும். பணம் செலுத்தாமல் அதை அனுபவித்ததற்காக நீங்கள் எனக்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். சலசலப்பால் ஈர்க்கப்பட்ட கூட்டம் ஒன்று திரண்டு வரத் தொடங்கியது. யூசுப் திகைத்து போன மற்றும் பயந்து போன ஹாசனிடம் பணம் கேட்டதை அவர்கள் பார்த்தனர். பணம் கொடுக்க முடியாமல் ஹசன் என்ன செய்வதென்று குழப்பத்தில் இருந்தார். அப்போதுதான் முல்லா நஸ்ருதீன் கடந்து சென்று இடையூறுகளை கவனித்தார். இங்கே என்ன பிரச்சனை என்று தோன்றுகிறது? கூட்டத்தின் நடுவில் காலடி எடுத்து வைத்து முல்லா நஸ்ருதீன் கேட்டார். யூசுப் தனது உரிமை கோரலை அமல்படுத்த ஒரு வாய்ப்பை பார்த்து முல்லா நஸ்ருதீனிடம் திரும்பினார். இந்த மனிதர் என் சூப்பின் வாசனையை திருடுகிறார் என்று ஹசனை சுட்டிக்காட்டினார். அதற்கு அவர் பணம் கொடுக்க வேண்டும். கூட்டம் குழப்பத்தில் முணுமுணுத்தது. ஒருவனால் எப்படி வாசனையை திருட முடியும்? முல்லா நஸ்ருதீன் நிலைமையின் ஆபத்தை உணர்ந்து தலையிட முடிவு செய்தார். பயத்துடனும் பசியுடனும் தோன்றிய ஹாசனையும் பின்னர் நீதியை விட பணத்தில் அதிக ஆர்வம் கொண்ட யூசுபையும் அவர் பார்த்தார். நன்றாக இருக்கிறது என்றார் முல்லா நஸ்ருதீன். உங்கள் சூப்பின் வாசனைக்கு ஹசன் பணம் செலுத்த வேண்டியிருந்தால் நாங்கள் இந்த விஷயத்தை இங்கேயும் இப்போதும் தீர்ப்போம். முல்லா நஸ்ருதீன் தனது பாக்கெட்டை அடைந்து ஒரு கைப்பிடி நாணயங்களை வெளியே எடுத்தார். எல்லோரும் பார்க்கக்கூடிய வகையில் அவர் அவற்றை பிடித்துக் கொண்டார். பின்னர் அவற்றை ஒன்றாக இணைக்கத் தொடங்கினார். ஒரு இனிமையான மெல்லிசை ஒலியை உருவாக்கினார். கூட்டம் அமைதியாக பார்த்தது. அவர் என்ன செய்கிறார் என்று ஆர்வமாக இருந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு முல்லா நஸ்ருதீன் நாணயங்களை அசைப்பதை நிறுத்தி யூசுபை பார்த்தார். அங்கே என்றார் அவர். அந்தச் சத்தத்தை கேட்டாயா? யூசுப் குழப்பத்துடன் தலையசைத்தார். ஆமாம், கேள்விப்பட்டேன். முல்லா நஸ்ருதீன் புன்னகைத்தார். நல்லது. அதை உங்கள் சூப்பின் வாசனைக்கான கட்டணமாக கருதுங்கள் என்று கூறினார். கூட்டம் வெடித்துச் சிரித்தது. யூசுப்பின் முகம் சங்கடத்தால் சிவப்பு நிறமாக மாறியது. அவரால் ஒன்றும் செய்ய இயலாது என்று தெரிந்திருந்ததால் அவர் தலைமறைவாகிவிட்டார்.
முல்லா நஸ்ருதீனின் தர்க்கத்துடன் தன்னால் வாதிட முடியாது என்பதை உணர்ந்த அவர் மனக்கசப்புடன் பணம் கொடுப்பதை ஏற்றுக்கொண்டு மூச்சு திணறிக்கொண்டே வெளியேறினார். ஹசன் நிம்மதியுடனும் நன்றியுடனும் முல்லா நஸ்ருதீனுக்கு மிகுந்த நன்றி தெரிவித்தார். நன்றி, முல்லா நஸ்ருதீன். நியாயமற்ற கோரிக்கையிலிருந்து நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள் என்று கூறினார். முல்லா நஸ்ருதீன் ஹாசனை தோளில் தட்டினார். நினைவில் கொள்ளுங்கள் என் நண்பரே, நீதி என்பது எப்போதும் நீங்கள் எதை பார்க்க முடியும் அல்லது தொட முடியும் என்பதை பற்றியது அல்ல. சில நேரங்களில் அது விஷயங்களின் சாராம்சத்தை புரிந்து கொள்வது பற்றியது. இப்பொழுதே போய்விடுங்கள், இன்னும் சிறந்த நாட்களை நீங்கள் காண்பீர்கள் என்று கூறினார். கூட்டம் கலைந்து சென்றபோது அவர்கள் முல்லா நஸ்ருதீனின் புத்திசாலித்தனமான தீர்வின் கதையை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். இந்த கதை விரைவாக கிராமம் முழுவதும் பரவியது. இது அவரது ஞானத்திற்கும் புத்திசாலித்தனத்திற்கும் மற்றொரு எடுத்துக்காட்டு. அடுத்த நாள் முல்லா நஸ்ருதீன் சந்தை வழியாக நடந்து சென்றபோது அவரை புன்னகையுடனும் ஒப்புதலுடனும் வரவேற்றனர். ஹசனுக்கு ஆதரவாக அவர் எழுந்து நின்று ஒரு நியாயமற்ற சூழ்நிலையை அனைவருக்கும் ஒரு பாடமாக மாற்றிய விதத்தை கிராமவாசிகள் பாராட்டினர். கிராமவாசிகளில் ஒருவரான பாத்திமா என்ற வயதான பெண் முல்லா நஸ்ருதீனை அணுகினார். முல்லா நஸ்ருதீன், அவள் சொன்னாள், உங்கள் புத்திசாலித்தனம் எங்களை வியக்க வைப்பதை ஒருபோதும் நிறுத்தாது. இது போன்ற ஒரு தீர்வை நீங்கள் அந்த இடத்திலேயே எப்படி கண்டுபிடித்தீர்கள்? முல்லா நஸ்ருதீன் சிரித்தார். சில நேரங்களில் எளிமையான தீர்வுகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும்போது நாம் மேற்பரப்புக்கு அப்பால் பார்த்து விஷயத்தின் சாரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த வழக்கில் சூப்பின் வாசனைக்கு உடல் வடிவம் இல்லை, எனவே அதற்கு அதன் இயல்புடன் பொருந்தக்கூடிய ஒரு தீர்வு தேவைப்பட்டது. பாத்திமா சிந்தனையுடன் தலையசைத்தாள். உங்கள் ஞானம் விஷயங்களை வித்தியாசமாக பார்க்கவும் ஆழமாக பார்க்கவும் கற்றுக் கொடுக்கிறது. உண்மையில் என்று முல்லா நஸ்ருதீன் பதிலளித்தார். அநீதி பெரும்பாலும் சாதாரண பார்வையில் மறைந்து அற்பமான அல்லது அற்பமான ஒன்றைப் போல மாறுவிடத்தில் மறைகிறது. அதை வெளியிடுவதும் நியாயத்துடனும் படைப்பாற்றலுடனும் பதிலளிப்பதும் நம்மைப் பொறுத்தது.